வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம உறவுகள் குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, இங்கே உறவுகளுக்காக தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய சித்தத்திற்காக காத்திருக்க வேண்டும். அதை தான் பார்க்க போகிறோம். கர்த்தர் சகலத்தை மதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர் அப்படிங்கிறத நம்ம பைபிள் வசனத்தில் பார்க்குறோம். ஆனால் சில நேரம் ஏன் தேவன் எனக்கு இந்த காரியத்தை தாமதப்படுத்துகிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நம்மளே ஏதாவது செஞ்சு நம்ம தேவையெல்லாம் நம்மளே நிறைவேற்றிக்கலாமா அப்படிலாம் கூட நம்ம நினைக்கிறோம். ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை எப்படியா திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அல்லது ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அந்த பையனை திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம தேவனை சார்ந்து இருக்கணும். தேவனுடைய நேரத்திற்காக நம்ம காத்திருக்கணும். அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நேரத்தில் தான் அதை நமக்கு தருகிறார். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது தேவனுடைய சித்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு நம்ம ரீஜனல் ஃபோக்கஸ் ஸ்ரீலங்காவை பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவிலிருந்து பாடல்களையும் சாட்சிகளையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய முரட்டுவா பகுதியிலிருந்து சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சுடைய குழுவினர் இந்த பாடலை நமக்காக பாடுறாங்க. வாங்க பார்க்கலாம். பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த மொழியில தேவனை ஆராதிக்கும் போதும் அதை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு சந்தோஷமாக தான் இருக்கு. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனல்ல வந்து பார்க்கலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள்.
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம உறவுகள் விஷயத்தில் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும், தேவனுடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு வீடு கட்டணும், அல்லது ஒரு தொழில் தொடங்கணும், அல்லது திருமணம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம தேவனை சார்ந்து இருக்க வேண்டும், அவருடைய நேரத்திற்காக நம்ம காத்திருக்கணும். ஆனால் நம்ம பொதுவாகவே ரொம்பவே அவசரப்பட்டு பாதை மாறி போய் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். நம்முடைய தேவன் எப்பவுமே நமக்கு நன்மையை தரக்கூடியவராக இருக்கிறார். அதனால அவருடைய நேரத்திற்காக நம்ம காத்திருக்கத்தான் வேண்டும். ஒருவேளை தேவனுடைய சித்தத்தின்படி அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நிச்சயமா அது உங்களுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா தேவன் உங்க வாழ்க்கையில தீமை வருவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். இப்போது ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். பாஸ்டர் தயான் அவங்கள தான் நம்ம சந்திக்க போறோம். இவங்களுடைய உறவு முறிந்து போன நிலையில இவங்க தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தேவனுடைய நேரத்திற்காக இவங்க காத்திருந்த போது இவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். வாங்க அவங்கள சந்தித்து தெரிந்து கொள்ளலாம். என்னோட சின்ன வயசுல நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். என்னோட உறவு முறிஞ்சு போனது. நான் மிகவும் நொறுங்கி போனதால என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளவும் நான் நினைச்சேன். சில காலம் கழித்து தேவன் என்னை ஒரு புதிய உறவோட இணைச்சாரு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை புதுவிதமா சிறப்பாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இப்ப எனக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்குது. என்னோட சின்ன வயசுல ஒரு உண்மையான அன்பை தேடிக்கிட்டு இருந்தேன். 2009 வருஷம் எனக்கு 20 வயசா இருந்த போது நான் ஒரு பெண்ணை சந்திச்சேன். அந்த சமயத்துல நாங்க 2 பேரும் சிங்கிளா இருந்தோம். 6 மாதங்கள் வரை எங்களுடைய உறவு நல்ல விதமா இருந்துச்சு. பிறகு அந்த பெண் தன்னுடைய பழைய நண்பரோட திரும்ப போயிட்டாங்க. இப்படி ஆன பிறகு நான் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தேன். என்னோட வாழ்க்கையை நான் மொத்தமாவே வெறுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பெண் தன்னோட பழைய ஆண் நண்பரை திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா அந்த நேரத்தில் என்னோட இதயம் நொறுங்கி போயிருந்துச்சு. நான் நிறைய நேரத்தில் என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு யோசிப்பேன். அப்படி எதுவும் நடக்கல. அப்ப தேவன் என்னுடைய உயிரை காப்பாத்தியிருக்காருன்னு தெரிய வந்துச்சு. நான் என்னுடைய பழைய விஷயங்களை மறந்துட்டு என்னோட வாழ்க்கையில நான் முன்னேறணுங்கிறத எனக்கு புரிய வந்துச்சு. ஆனா அது அவ்வளவு சுலபமான விஷயமும் கிடையாது. நான் அப்ப ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா தேவன்கிட்ட இருந்து அனுகிரகம் எனக்கு கிடைச்சது. நான் முன்னேறி செல்வதற்கு அது வலிமையை தந்துச்சு. என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய நண்பர்களும் எனக்கு நிறையவே தைரியத்தை கொடுத்தாங்க. என்னுடைய இதயம் நொறுங்கி போன பிறகு ஒரு கட்டம் வந்துச்சு. அந்த நேரத்துல எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அந்த நேரத்துல நான் அந்த உறவை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என் மனசும் அதை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் எனக்கு நஷ்டத்தை உண்டாக்குங்கிற தெளிவு வந்துச்சு. இந்த நேரத்துல நான் ஜெபத்தின் மூலமாகவும் பைபிள் வசனங்களை படிப்பதன் மூலமாகவும் தேவனுக்கு நெருக்கமாக ஆரம்பித்தேன். அப்புறம் தேவனோடு என்னுடைய உறவை பலப்படுத்தி கொண்டேன். தேவன் எதிர்காலத்தில் என்னை ஒரு அழகான உறவை நோக்கி அழைத்து செல்வார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. நான் மன உறுதியோடு அதற்காக காத்து கொண்டிருந்தேன். தேவனுடைய நேரத்தின் மேல் நான் நம்பிக்கை வைத்தேன். 2013 வருஷம் எனக்கு திருமணத்துக்கான ஒரு ப்ரப்போசல் வந்துச்சு. ஆனா அப்போது எந்த விதத்திலும் நான் தயாராக இல்லை. 2014 வருடத்துல நான் ஒரு புதிய உறவை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காக தயாரானேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு ப்ரப்போசல் கொண்டு வந்த அந்த சகோதரி கிட்ட இன்னும் அந்த பெண் சிங்கிளா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களோட ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு வாங்கி அந்த நேரத்தில் நாங்கள் 2 பேரும் சிங்கிளாக இருந்ததால் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டேன். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நல்ல விதமாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தோம். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக பழகும் போது அந்த பெண் என்னை விட ஆண்டவரை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு மெல்ல மெல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் என்று தொடங்கி அது காதலாக மாறிவிட்டது. நாங்கள் இருவரும் எங்கள் குடும்பத்தில் இதை பற்றி தெரிவித்தோம். எங்களுடைய 2 குடும்பத்தின் ஜெபத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் 2015 வருடம் எங்களுக்கு திருமணம் நடந்தது. இன்றைக்கு நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து தேவனுக்கு ஊழியம் செய்து வருகிறோம். 2016 வருடம் தேவனுடைய அழைப்பின் பேரில் நாங்கள் இருவரும் முழு நேரம் ஊழியம் செய்து விட்டோம்.
தேவன் எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை ஆசீர்வதித்தார். நானும் என்னுடைய மனைவியும் எப்பொழுதும் பிரசங்கி அத்தியாயம் 3:11 படிப்போம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலேயே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலேயே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அதனால் தேவன் என்னையும் என்னுடைய மனைவியையும் சரியான நேரத்தில் தன்னுடைய சித்தத்தின்படி ஒன்றாக இணைத்து வைத்தார் என்று நம்புகிறேன். ஆதலால் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நான் தேவனுக்கு மனதார நன்றி சொல்கிறேன். ஒரு புதிய உறவின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை அவர் மிகவும் அழகானதாக மாற்றிவிட்டார். பாஸ்டர் தயானுடைய சாட்சி உங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கோம். நம்மில் சிலர் இப்படிதான் நினைக்கிறோம், இவங்கள தான் நம்ம திருமணம் செய்யணும், அதுவும் இந்த இடத்துல தான் திருமணம் செய்யணும் அப்படியெல்லாம் கூட நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது நடக்காமல் போகும்போது அப்படியே சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போகிறோம். அந்த நேரத்தில் நம்ம கவலைப்படவும் கூடாது, தவறான முடிவுகளை எடுக்கவும் கூடாது. தேவனுடைய சரியான நேரத்திற்காக நம்ம காத்திருக்கணும். அப்படி நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஒருவேளை அந்த உறவு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது தேவனுடைய சித்தமாக இருக்கலாம். அது அப்படியே கடந்து செல்வது தான் நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்றாரு. பாவியாகிய ஒரு அப்பா இருக்காரு. அப்போ அவங்க பையன் கேட்குறாரு, அப்பா எனக்கு மீன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது பாம்பை கொடுப்பானா? நிச்சயமா கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி அப்போ வேணும்னு கேட்கும்போது யாராவது கல்லை கொடுப்பானா? நிச்சயமா கொடுக்க மாட்டான். பாவியாகிய ஒரு தகப்பனே இப்படி இருக்கும்போது நீதிமானாகிய நம்முடைய பரம தந்தை நிச்சயமா நமக்கு நல்லது தான் தருவாரு. திருமணம் செய்யக்கூடிய விஷயத்திலையும் சரி, ஒரு தொழில் தொடங்குறீங்க அந்த விஷயத்திலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்திலும் சரி, நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கணும். தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். அவசரமாக எதையும் செய்யாதீங்க. அப்படி செய்யும்போது சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. உங்களுக்காக உத்வேகம் தரக்கூடிய ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள் அப்படிங்கிறத இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அப்போ யாரெல்லாம் இன்னைக்கு தொழிலில் அல்லது வேறு விஷயத்தில் ரொம்ப சோர்வாக களைப்பாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கர்த்தருடைய நேரத்திற்காக அவங்க காத்திருக்கவில்லை அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். உறவு முறைகளிலும் யாரெல்லாம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இப்போ சோர்ந்து போய் இருக்காங்களோ இவங்க எல்லாருமே தேவனுக்காக காத்திருக்காம இருந்திருப்பாங்க, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்காம இருந்திருப்பாங்க. ஆனா தேவனுக்காக நம்ம காத்திருக்கும் போது நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நாம் எழும்புவோம். ஓடினாலும் களைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். இந்த ஒரு புரிதல் நமக்குள்ள இருந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுவதுமே ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். CBN இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள்.
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்திற்காக நம்ம காத்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த அவசர உலகத்துல எல்லாமே நமக்கு உடனே டக் டக் டக்குன்னு கிடைக்குது. ஒரு சாப்பாடு வேணுமா, ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துல சாப்பாடு நமக்கு கிடைக்கும். அதனாலேயே நிறைய பேருக்கு காத்திருத்தல் அப்படிங்கிறதே பிடிக்காது. அது அவ்வளோ கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு. ஆனா காத்திருத்தலும் ஒரு சுகம்தான். தேவனுடைய நேரத்திற்காக, அவருடைய சித்தத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். எப்போ எனக்கு கல்யாணம் நடக்கும், எப்போ நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிப்பேன், எப்போ நான் இந்த தொழிலை தொடங்குவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனா நீங்க தேவனை சார்ந்து இருக்கணும், அவருடைய சித்தத்திற்காக நீங்க காத்திருக்கணும். அப்படிப்பட்ட மனதை தேவன் நமக்கு தரும்படி இப்போது நான் ஜெபிக்க இருக்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் சுவாமி. அப்பா, நாங்க உண்மை சார்ந்து இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய சித்தத்தின்படி நடக்க உதவி செய்யுங்க. உம்முடைய நேரத்திற்காக நாங்க காத்திருக்க உதவி செய்யுங்க. அப்பா, உம்முடைய சித்தத்திற்கு நாங்க காத்திருக்காம நிறைய நேரம் நாங்க அவசரப்பட்டு நாங்க வேதனைக்குள்ள சிக்கிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியுங்க சுவாமி. இனிமேலும் நாங்க அந்த தவறை செய்யாதபடிக்கு நீங்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா, யாரெல்லாம் திருமணத்திற்காக காத்திருக்காங்களோ, வீடு கட்டுவதற்காக காத்திருக்காங்களோ, வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்காங்களோ, ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்காக காத்திருக்காங்களோ, அவங்க அவசரப்படாம உண்மை சார்ந்து இருக்க, அப்பா உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்க நீங்க உதவி செய்யுங்க. கத்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது நம்ம புது பலன் அடைவோம் நாங்க பாக்குறோம். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. உங்களுடைய கிருபை எப்போதுமே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இப்ப இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்க தேவனுடைய நேரத்திற்காக காத்திருங்க. அவரை நம்பும் போது நாம் வெட்கப்படவே மாட்டோம். நம்முடைய முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். புலம்பல் 3:25. நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் நமக்கு நன்மையை செய்கிறார். அதனால அவர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. தம்மை தேடுகிற யாவருக்கும் தேவன் நல்லவராக இருக்கிறார். இதுதான் பாஸ்டர் தயான் அவங்க சாட்சியிலுமே நம்ம பார்த்தோம். அவங்க நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவங்க திருமணம் செய்யணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியல. ஆனாலும் தேவன் மேல நம்பிக்கையோட அவரை சார்ந்து அவருடைய நேரத்திற்காக காத்திருந்த போது ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேவன் தந்தார். இன்னைக்கு கணவன் மனைவி 2 பேருமா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேவனுக்காக நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமா நன்மை உண்டாகும். இப்போது ஒரு சிங்கள மொழி ஆராதனை பாடலை பார்க்கலாம். Lang
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் சில விஷயத்துக்காக தாமதம் செய்யலாம். எதற்காக அந்த தாமதம்? நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிறோம், ஆனா அந்த விஷயம் நடக்கவே இல்லை. ஏன் அந்த தாமதம் அப்படின்னா, சில நேரம் அதுக்காக நீங்க தகுதி இல்லாம இருக்கலாம். உங்களை தகுதிப்படுத்துவதற்காக அந்த நேரம் தேவைப்படுது. ஆனா நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நிச்சயமா நன்மையானதை உங்களுக்கு தருகிறார். ஒருவேளை அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் அது தேவனுடைய சித்தம் இல்லை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து செல்வது தான் நல்லது. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.